விநாயக மாவன் எங்க வந்து நிக்கிறாப்ல? தெரியலையாண்ணே. சரி வாங்க. சரி வா போ. அண்ணே இங்க வாங்க. என்ன தம்பி? எனக்காக நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? புரியுத மாதிரி சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளை கொலை பண்ணணும். நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேண்டாம். தலைக்கு 5 லட்ச ரூபா தரேன். 5 லட்சமா? சொல்லுங்க, யாரை கொலை செய்யணும்? அவன் பேர் காளி. என் குடும்பத்தை அழிச்சிட்டு இந்த மலையில தான் தங்கியிருக்கான். இதுல 10 லட்ச ரூபா இருக்கு. வேலையை முடிச்சோடனே மிச்சத்தை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அவன் கதையை முடிச்சுட்டு மிச்ச பணத்தை வாங்கிக்கிடுதோம். சரி வாங்க போலாம். வேலைதான் இருக்கான். தனித்தனியா தானே சீக்கிரம் முடிச்சிடலாம். வாங்க வாங்க போ. அந்த தலைவன் தேடி ஆள் வந்துட்டு தலைவன்ட்ட போய் முதல்ல சொல்லணும். தலைவா தலைவா. ஏன்டா கத்துற? உன்னை தேடி யாரோ 4 பேர் வராங்க. என்ன தேடி வராங்களா? வரட்டும், நான் பாக்குறேன். போயிரு குத்திரா. போடா. 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 யாரா நீங்க? எதுக்கு என்ன கொலை பண்ண வந்தீங்க? சொல்லுங்க யாரா? விநாயகன் குடும்பத்தையே அழைச்சிட்டியே, அதுக்காகத்தான் உன்னை கொல்ல வந்தோம். விநாயகத்தை ஆள் அனுப்பிச்சு தான் வந்தீங்க. என்ன பண்றது? ஆமா. விநாயகன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தெரியுமா? 5 வயசு குழந்தை கதற கதற கருத்து கொன்னுட்டான். அவனை குத்தாம என்ன பண்ண சொல்ற? நான் பண்ணது தப்புனா தான் என்ன குத்துங்க. நான் ரைட்னா போங்க. அப்படியே செஞ்ச அந்த பாவி. அதை தெரியாம உங்களை கொல்ல வந்துட்டோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க காளி. இல்லைங்கய்யா, அவங்க மகன்கிட்ட நாங்க 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டோம். என்ன பண்றது? அப்படியா? சரி ஒன்று பண்ணுங்க, அவனை முடிச்சிட்டேன்னு அவன்கிட்ட போய் சொல்லிடுறேன். ஓகே சரி, போயிட்டு வாங்க. சொல்லு. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? என்னண்ணே நம்பிக்கை தரம் பண்ணிட்டீங்களாங்க? என்னடா கணேஷா இப்படி செஞ்சுட்ட? கொடுத்த வாக்க பின் வாங்குறது என் பரம்பரைக்கே கிடையாதுடா. வாங்கடா. சிரிச்சு நம்ம ஜாலியா பேசுறவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் நினைச்சு பேசுறது உண்டு. நம்ம ஏதோ சில விஷயங்கள் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு பேசிடுறோம். அவங்க நம்மளை கரெக்டா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சு பேசிடுறோம், இல்ல அவங்கள நம்புறோம். பட் நிறைய பேர் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் மாறினதுக்கு ரீசனே அதுதான் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.